நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி. தெரிந்த செய்த பாவமா தெரியாம செய்யற பாவமா? தெரிஞ்சாதான் பாவம். இது அறியாம அறியாம செய்யவே மாட்டேன். அறியாம செய்யறது பாவத்தில் சேராது. அறியாம எது செய்வேன். இப்போ இவர் உட்காந்துங்கிறாரு, நான் இப்படி நடந்து போகிறேன், போகும்போது இப்படி ஒச்சிப்பிட்டு போயிட்டு சாரிங்க தெரியாது பட்டுச்சுன்னு, அது எப்படி தெரியாது படும்? அது எப்படி தெரியாது படும்? ஒன்று தானே வச்சேன், தெரியாது படும். ஆனால் நான் போகும்போதே அவர் கையோ காலை நீட்டிட்டாட்டா தெரியாது பட்டுது, அது தெரியாது பட்டுது. அப்போது மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்கிறோம். சில தவறு தெரியாமல் நடக்குது. தெரியாமல் நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது, தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாவம். ஒரு கோழியை வந்து தெரியாமல் பிடிச்சி அத்துன்னு துண்ணு நிற்பியா? சொல்லு, தெரிஞ்சு தானே துண்ணுவேன். மீன் கடைக்கு போய் ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து தெரியாத துண்ணுவியா? எது துண்ணுவேன்? உன் பொட்டாட்டியை போய் ஒட்டுக்கட்டத்துன்னு தெரியாத அனுப்பியா? எது தெரியாமல் செய்வேன் நீ சொல்லு? ஒரு மனிதன் தெரியாமல் எதை செய்வான்? குழந்தை பருவத்தில் ஒரு 15 வயசுக்குள்ளே கூட தெரியாமல் எது எப்படி செய்வான்? நல்ல கெட்டது தெரியாதுங்களா? நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் தெரியாமல் எதையுமே யாருமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவுது. தாய் பக்கத்து வீட்டில் பொம்பளை உட்காந்து அதுக்கிட்ட அப்போது பாலுங்க, தாய் உட்காந்தா வந்து போயிடுது இல்லை? அப்போ அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது. தெரியாமல் யாரும் எதையும் செய்யறதே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சு தான் செய்துங்கிறோம். சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்கிறான், சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். தெரியாமல் எப்படி எதை தான் செய்ய முடியும்? நீ தெரியாமல் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே எப்படி வருவேன்? அதனால இந்த தெரியாமன்ட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது. எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சு தான் ஒரு காரியத்தை செய்தேன். ஒரு கெடுதல் செய்கிறேன், நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன். இது கெடுதல்னு தெரியாமல் நான் செய்யிட்டேங்கன்னு சொல்ல முடியாது. அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு அது. ஆனால் தெரியாமல் எந்த செயலும் உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, தெரிஞ்சு தான் செய்வான். அதனால் எல்லா செயலும் தெரிஞ்சு செய்கிறதெல்லாம் பாவம்தான். நீங்கள் சித்தரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லை. சித்தரை பற்றி வேணா, சித்தரை பற்றி அதெல்லாம் பெரிய இடம் இல்லை. சித்தர் சமாதி நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. மகான்கள் சமாதிக்கு இருக்குது. அதில் வந்து அவங்க சித்தருங்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா. முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு, போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. கடவுளை அடைஞ்சிடுறாங்க. ஆமாம், அதுக்கு பிறகு அந்த சமாதிக்கு போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஆமாம் போகலாம், அந்த ஒன்றும் தப்பு கிடையாது. ஆன்மா இருக்குமா? அது ரெண்டாவது அதில் வந்து என்ன சக்தி இருக்குங்கிறது? எல்லா சக்தியும் உனக்கு கோவிலில் போனீங்கன்னா என்னென்ன சக்தி கிடைக்குமோ அத்தனை சக்தியும் சமாதியில் கிடைக்கும். ஏன்னா அவனுடைய ஜீவனை வந்து அவன் உடலுக்குள்ளே ஐக்கியப்படுத்துகிறான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கினே இருக்கும். அதனால் அது அழிவே கிடையாது அதுக்கு. ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது. இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன். அதனால் உடலால் போயிடும். உயிர் போன உடனே இந்த உடலை எடுத்து சுடுகாட்டில் போச்சிடுவான், கொளுத்திடுவான், என்ன ஒன்று பண்ணிவிடுவான். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அதுலேயே ஐக்கியப்படுத்துகிறான் அதை, இல்லையா? இப்போ செம்பு இருக்குது, செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது. ஆனால் தனித்து செம்பாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? மரியாதை இருக்குமா? அதுக்கு தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை. அது மாதிரி இந்த பாழாப்போன உடலும் தனியாக இருந்ததுக்கு மரியாதை கிடையாது. இதில் தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கைகூடும். அந்த சமாதி நிலையில் போகிறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். காலங்கள் கடந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லின்னுக்கிறேன், குடும்பத்தை கைவிடவே கூடாது. கைவிட்டோம்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம். எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது. நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி நம்மளை நம்பி தான் வந்தது. அப்போ அதை நம்ம காப்பாற்றணும். ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை, நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும். ஒரு நாள் எல்லாரையுமே குடும்பம் வெளியே தள்ளும். அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே, நம்ம அனாதை ஆகிட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும். நேற்று வந்து நம்ம தாய் தப்புன்னு நம்ம வெளியே தள்ளிட்டோம். நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைக்குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும். ஆனால் நம்ம தாய் தப்பை நமக்கு ஊட்டியிருப்பாங்களே, இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை.
அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போதில்ல, அதை பெற்றதை தான் அது பெருசாக நினைக்க போகுது. அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றும். மற்றது எல்லாத்தையும் கலக்கம்தான் உண்டாகும். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சம்பாரிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிட்டோம், சம்பாரிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம், நம்ம அனாதி ஆகிட்டுமே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும். அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர இதை எல்லாத்தையும் நான் 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க, எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க, இதை தீர்த்துட்டு வந்துடுன்னா நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலைமை சரியில்லாத போயிடும். நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போயிடும். ஏன்னா இந்த பாடம் பண்ணணுன்னா மனசு நிற்கணும். மனசு நிற்கணுன்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும். அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து, பொண்ணு அடித்து, பொண்டாட்டி திட்டி, பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கிட்டு போனால் கூட உன்னால் செய்ய முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது, இளமையிலேயே இந்த பாடத்தை வாங்குங்க. இதனால் ஒன்று காட்டுக்கிட்டு ஓடி போக மாட்டேங்க. யாரும் இதை பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது, பயப்படுற விஷயமே கிடையாது. கடவுளை வழிபாடுறதில் உண்மையாக கடவுளை வழிபடணுன்னா முதல்ல தன்னை தேடணும். தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும். மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? தன்னை தேடி எடுத்தாங்க. தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது. அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்தீங்கன்னா கடவுள் தெரியும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும், தைரியம் வரும். யார் தெய்வம் தேவையில்ல, நமக்கு இறைவன் இருக்கிறான்ற பயம் போயிடும். அதனால் தைரியமாக இதை எல்லோரும் இளமையிலே வரணும். அதுக்கு தான் நான் இவ்வளவும் பேசின்னுக்கிறேன். இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதிலேருந்து வராங்க. இந்த பாடம் பண்ணணும். உண்மையான நிலையை அடையணும்னா மனசு அமைதி பெறணும். மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் தெரியும். மனமாக இருந்து ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது. அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும். அமைதிப்படுத்திக்கினா தான் நம்ம இதை தெரியும். அமைதிப்படுத்தணும்னா என்ன பண்ணோம்? நம்ம மூச்சடங்கணும். மூச்சடங்கன்னா என்ன பண்ணோம்? நல்ல குருக்கிட்ட போகணும். இதுக்கு தான் சொன்னான் திருமூலர், ஆரிய நல்லான் குதிரை 5 வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கோரிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னா. நல்ல குருக்கிட்ட போய் சொன்னபடி செய்தீங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா, இல்லைன்னா இது அடங்காது. அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கும். ஒன்று பேசுறது கேட்கும், ஒன்று செய்கிறது மோடுறதை பார்க்கும், ஒன்று பேசும். இப்படி அதை திசையில் போகும்போது மனம் நிற்காது. ஏன்னா மனத்துக்கும் இந்த 4 5 புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு. இந்த எல்லா மகான் சொல்கிறாங்க, மகான்கள் எல்லாம் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா சரியே கிரியை யோகம் பேசுகிறாங்க. ஆனால் ஞானத்தை பற்றி யாருமே பேச மாட்றாங்க. ஞானம்னா என்ன? சரியை கிரியை யோகம் இது 3 பொருளும் இந்த உடலோட உழவின்னு அனுபவிக்கிற ஒரு விஷயங்கள். யோகம் இப்போ நான் பண்ணுறேன், நான் பாடம் பண்ணுறதுக்கு நானும் இருக்கிறேன், இறைவனும் இருக்கிறான். பாடம் பண்ணி நல்லா டீப்பாக போனால் அங்கே யாரு கற்று? நானும் இல்லை, நான் இல்லாததுனால அங்கே இறைவனும் இல்லை. இறைவன் எப்போ வருவான்? நான் இருந்தால் தான் வருவான். நானே இல்லாத ஒரு இடத்துல இறைவனுக்கே வேலை இல்லை. அப்போ பாடம் பண்ணும்போது நான் இருக்கிறேன், எதிரில் இறைவனும் இருக்கிறான், அவனை நோக்கி நான் போகிறேன். பாடம் பண்ண 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 அகண்டு விரிஞ்சு இந்த என் மனசு ஒரு புள்ளியில் போய் நிற்கும்போது என்னாகும்? நானும் இல்லை அவனும் இல்லை. அப்போ யாரா இருப்பா அப்படின்னா யார் சமைப்பா? இரண்டும் இல்லாத அத்துவித நிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அது தெரியாது. இறைவன் எப்படி இருக்கிறான், என் கூட இருக்கிறான், எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் மகன்கள் சொல்லிக்கிறாங்க, அப்பா உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். ஐயா வார்த்தைக்கு வார்த்தை சொன்னடே, ஏன்னா காடு மழை போய் சுற்றுற, ஏன்னா கோயில் குளம் உனக்குள்ளே தானே இருக்கிறான் அப்படின்னு யார் சொன்னதே? ஐயா சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் சராசரி மனுஷன் எனக்கு புரியுமா? புரியாது. இது இறைவனுக்கும் குருவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு, நானும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணுன்னு தான் இந்த பாடங்கள் எல்லாம். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் சரியே கிரியே யோகம் எல்லாம். செயல் எங்கே முடியுதோ அங்கே இருந்தால் தொடங்குறது தான் ஞானம். அங்கே செயல் இல்லை, ஏன்னா நான் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் செயல் இருக்கும். நான் போனால் செயல் இல்லை. செயல் இல்லாத ஒரு நிலையில் தான் ஞானம் ஊற்றெடுக்கும். அப்போது அதை யார் பேச முடியாது? செயல்படுறவன் யாரும் ஞானத்தை பற்றி பேச முடியாது.
அதனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் பேசுறதில்லை. அதை பேசக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா யார்? நம்ம ஐயா மட்டும்தான். அவரோட வாயிலேருந்து வந்த ஒரு விஷயமும் எது? ஞானத்தை பற்றி மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. ஏன்னா செயல்படலை, இன்னும் செயலே தான் இருக்கிறாங்க. அதோட முத்தின நிலையை யாரும் அனுபவிக்கலை. அதனால் ஞானத்துக்கிட்ட யாரும் போகவும் இல்லை. ஐயா மட்டும் போனான்னா அந்த சுவையை அவர் அணைஞ்சிட்டாரு. நம்மளை அனுபவிக்கும் தூண்டுறாரு. அப்போ சாப்பிட்ட ஒருத்தர் ஆளை தான் எப்போ நீயே போய் சாப்பிடுப்பான்னு சொல்ல முடியும். நானே சாப்பிடல, அப்போ நான் இன்னொருத்தர் யாரை சொல்ல முடியும்? அதனால் இங்கே எல்லாரும் ஞானத்தை பற்றி பேசுறதில்லை. சரியை, கிரியை, யோகம், இதையே பெரிய விஷயமா இங்கே பேசினார் ஒரு கும்பல் கொடுத்து. ஞானத்தை எட்டி பிடிக்கல. ஏன்னா நான் அந்த பழத்தை சாப்பிடல. நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? அப்போது இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லாரோட எல்லை எதுனா யோகம்தான். ஐயா மாதிரி கரை கண்டவர்களால் மட்டும்தான் ஞானத்தை பற்றியே பேச முடியும். இந்த 3 பொருளும் அவங்களுக்கு குப்பை. ஒன்று தான் சொல்லுவார், டேய் பாடம் பண்ணாமல் நீ வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ணி தெரியாத, இது உன்னை மதிமயக்க உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுரும். இங்கேருந்து நீ வீட்டிலேருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயம். வெளியே வந்தவன் இறைவன் நேரத்தே பெரிய விஷயம். இறைவனை தினவன் அங்கே நிற்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்போ நீ நிற்க பழகணுமே தவிர பேசி 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 உன் நிலையை தாழ்த்தி கொண்டு போயிடாத அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்மளை அப்படியே ஒரு மெழுகை எப்படி ஒன்றா பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா ஞானம், அந்த ஞானம்ன்ற ஒருத்தர் அடைஞ்ச ஒருத்தரால் தான் ஞானத்தை பற்றியே பேச முடியும். அவரது வாழ்லேருந்து தவறி கூட வேற ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அவர் தூக்கத்தில் இருப்பார், தூங்கிட்டு தான் இருப்பார். நான் நினச்சின்னு இருப்பேன், அவரை போய் பார்ப்பேன், ஏதோ ஒன்று சொல்லணும் அவர்கிட்ட, யாரோ வந்திருக்காங்க நான் எழுப்பணும். நான் போகும்போது அவர் என்ன பண்ண, தூக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கையில் காட்டுவார், யாருக்கோ எங்கேயோ காட்டிகிட்டு இருக்காரு, உடல் தான் இங்கே இருக்குது, சரி போ அதை பண்ணு போன்னுவார். யாருக்கு சொல்கிறார் அவர்? எங்கேயோ யாருக்கோ வழிகாட்ட யாரால முடியும்? ஞானமே வடிவமான ஒருத்தரால் தான் வழிகாட்டிங்கன்னு இருக்கவே முடியும். தூக்கத்தில் கூட உடல் அளவில் அவர் தூங்கிட்டார், ஒரு இடத்துல தூங்கிட்டார். ஆனால் அவர் சிந்தனை செயல் எல்லாம் என்னது, தான் சீடன் தண்ணியே நம்பி யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் வழிகாட்டிங்கிறார். இதை நான் தினமும் அனுபவிச்சிருக்கேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.